ஏன்டா வாய்க்கு வாய் அவளை பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறியாடா? அப்புறம் எதுக்குடா அவளை வீட்டை விட்டு வெளில அமுச்சு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் பண்ண தப்புக்கு அவள் கொஞ்ச நாள் அங்கே இருந்தால் தான் அவளுக்கு புத்தி ஒரு இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தோணும். அதுக்காக தான், மற்றபடி அவளை நான் ஒன்றும் வெறுத்து ஒதுக்கிடலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவள் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவள் வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வந்தானா எப்போ போல கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்துப்பாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அவள் கிச்சனுக்கு இங்கே வந்தாலும் வீட்டுக்கே வந்தாலும் இனிமேல் கிச்சனில் எல்லா வேலையும் அவ்வளோ பார்க்கக்கூடாது. ஏன் அவள் இங்கே வீட்டில் வேலை செய்கிறதுக்கா வந்திருக்கா? இல்லை அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கிறப்போ என் பொண்டாட்டியவ அவள் இந்த வீட்டுக்கு ஒன்றும் வேலைக்காரியை ஒன்றும் வர கிடையாது. இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா வேலைக்காரின்னு சொல்லிட்டு, வேலைக்காரி உங்களுக்கு வேணும் நீங்கள் யாரையாவது வச்சுக்கோங்க, அவள் ஒன்றும் வேலைக்காரியெல்லாம் கிடையாது. இனிமேல் இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, இங்கே பாரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவள் கல்யாணம் பண்ணிட்டு அவள் எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொட்டுருக்கா, அங்கே வந்திருக்கா? இல்லை எல்லாரும் மருமக வீட்டில் வந்திருக்கீங்கல்ல, எல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற வேலையை அவங்க செஞ்சுக்க மாட்டீங்களா? ஏதோ அவள் செஞ்சா பெரிய பெருந்தன்மையாக எல்லாத்துக்கும் சமைச்சு போடுவேன்னு சொல்லி போட்டா அவளை வேலைக்காரின் வேலை நீ சொல்லுவியே? நீ ஏன் விஜய் உனக்குலாம் புத்தியே இருக்காதா? இதுக்கு முன்னாடி ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சிருந்தீல்ல, அதே போல் ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் இப்போ நீ கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிற? அது மட்டும் இல்லாமல் வேலை செஞ்சு கொடுத்த பாவத்துக்கு இப்படிலாம் நீ பேசுவே? நீ இதெல்லாம் ரொம்ப பாவம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நான் எதை சொன்னாலும் அவளை பற்றி சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும்ல, 2 பேரும் அப்படி அவளை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க, அதனால தான் உங்களை மூஞ்சியில் கரியப்பிருக்கா, இப்படி பண்ணி என்ன உங்களுக்கெல்லாம் புத்தி வரலையில அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஒன்றும் அவள் வேணும்னேலாம் ஒன்றும் பண்ண கிடையாது, தங்கச்சி வாழ்க்கைக்காக யோசிச்சிட்டா, மற்றபடி என்னை அவமானப்படுத்தலாம் ஒருபோதும் நினச்சிருக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அப்போ பண்ணாமல ஏன்டா இவ்வளோ தூரம் நீயே புரிஞ்சிருக்கல, அப்புறம் எதுக்குடா அவளை கஷ்டப்படுத்தி பார்க்குற நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிரும், நேற்று ஏதோ மனசு குழப்பத்திலையோ வேதனையிலையோ ஏதோ நான் பேசிட்டேன், நான் அவளை பார்த்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தாண்டா எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டே இருங்க, அவள் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி 2 பேர்த்தையும் பிரிச்சு விடலான்னு மட்டும் நினைக்காது, அந்த எந்த காலத்தில் நடக்காது. மீனாவும் முத்துவும் ஒருத்தரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க விஜயா, இது அப்படியே இந்த பூ கட்டுறோம் அப்படியே போய் தொலைஞ்சிருவான்னு நினச்சா மறுபடியும் இவன் கூட்டு வருவான்ல சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம சொல்கிறத யார் இந்த பசங்களாம் கேட்குறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த பார்லருக்காரியை ஃபஸ்ட்டு இவங்கோட்ட இருந்து வெட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி என்னமோ பண்ணி போங்க, எனக்கு பரதநாட்டிய கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி போகிறாங்க விஜயா. அடுத்த முத்து யோசிக்கிறாங்க, சரி ஏன் நம்ம போய் மீனாவை கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம போய் கூட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணால் பிரச்சனை எப்போ நம்மளை இது மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை நேற்று நம்ம பேசுறதுக்கே மீனா இது மாதிரிலாம் பண்ண மாட்டா, அப்படி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது, அந்த அருண் தான் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி உள்ளே பூந்து எனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரும்னு நினச்சிருப்பான். இப்போ நாங்கள் பிரிஞ்சுக்கிறத பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுவான், இனிமேல் இது மாதிரிலாம் நம்ம பண்ணவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி போய் மீனா போய் கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே சீதா வாங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. சீதா சொல்கிறாங்க, எதுக்குங்க மாமா நாங்கள் பண்ண தப்புக்கு அக்கா நீங்கள் தண்டனை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சுது, அதனால் அம்மா எல்லாம் தனியாக தானே இருப்பீங்க, அதனால தான் அனுப்பிச்சி விட்டேன், மற்றபடி எனக்கு மீனாவுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, சும்மா சமாளிக்காதீங்க முத்து, நீங்கள் அவங்களை திட்டி அமிச்சிங்கன்னு எங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நேற்று நீங்கள் எந்த குளத்தில் இருந்தீங்க, மண்டபத்தில் எப்படி பேசுனீங்கன்னு எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உங்களால் தாங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் மீனாவோட மனசை மாற்றி தேவையில்லாமல் கையெழுத்து போட வச்சுருப்பீங்க, அவள் மனசறிஞ்சு அவள் எனக்கா எந்த ஒரு தப்பு பண்ணணும்னு நினச்சிருக்கவே மாட்டா, எனக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டா, எங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து வச்சு அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஒருபோதும் நடக்காது, இதான் இப்போ நான் மீனாவை கையோட கூட்டிகிட்டு போக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கரெக்டாக கிச்சன்லேருந்து டீயை போட்டு வெளில வராங்க. வந்தோடனே எங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மீனா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கேங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே நம்ம வீட்டுக்கு தான், இங்கே வந்தையா கல்யாணம் முடிஞ்சிச்சல்ல, போதும் போ நீ வா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கும் சந்தர்ப்பமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக சந்திராவும் வராங்க. சந்திரா மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களாங்க அத்தை, நேற்று ஏதோ பேசியிருந்தா பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ளை, நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும், தேவையில்லாமல் என்னென்னமோ நேற்று நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அருண் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, சீதா இங்கே பாரு, அம்மா சொல்கிறத கேட்டே இல்லை, என்னவா இருந்தாலும் யார் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தாலும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் எப்போவுமே உங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற மரியாதையை மறக்கவும் மாட்டாங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, அதே போல் உங்கள் அக்கா யாருக்கும் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அருண் யோசிக்கிறாங்க, இரு இந்த வீட்டிலேருந்து உன்னை வீட்டுக்குள்ளேயே வர விடாமல் ஏதாவது பண்ணி இந்த வீட்டிலேருந்து உன்னை பிரிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கிறோம், அதை விட்டுட்டு இந்த குடிகாரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி அருண் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி சீதா நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகணுன்னு கரெக்டாக விஜயாவும் பரதநாட்டிய கிளாஸ்லேருந்து வந்துடுறாங்க. அத்தா வாங்க அத்தை டீக்கு இது போட்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துட்டியா பரவாயில்ல, ஒரு டீயும் காஃபியும் டீ இல்லைன்னா ஒரு காஃபி ஏதோ ஒன்று சூடாக நல்லா போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணு மீனா, இங்கே பாரு காலையில் நீ இல்லாதப்ப என்னென்ன தெரியுமா பேசுனாங்க, உன்னை வேலைக்காரி மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் எனக்கும் உனக்கு நம்ம அப்பாவுக்கு
3 பேர்த்துக்கு மட்டும் என்ன வேணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம், அதை மட்டும் நீ அந்த டைம் செஞ்சால் போதும். மற்றபடி உனக்கு பூ கொடுக்குற வேலை இருக்கும், நிறைய டெக்கரேஷன் வேலை இருக்கும், அந்த வேலையை நீ பாரு. மற்றபடி இந்த வீட்டில் யாருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இல்லாதப்ப இங்கே எப்படி பேசுனாங்கிறத கேட்டிருந்தீங்கன்னா நீயே வந்து இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனிமேல் நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும், புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், எனக்கும் உனக்கு அப்பாவுக்கு மட்டும் கிச்சனில் என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாரு, மற்றபடி அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சுக்குவாங்க. எங்கள் அத்தை இப்போ டீ கேட்டாங்க, ஏய் அவங்களுக்கு வேணும் அவங்க போட்டுப்பாங்க, நல்லா பேச மட்டும் தெரியுதில்ல, அப்படி இல்லையா அவங்களுக்கு வேணும்னா ஹெல்ப்புக்கு ஆள் போட்டுக்கிட்டோம், அவங்க தான் வந்து வீட்டு வாடகையில் கையில் வச்சுருக்காங்கல்ல, சம்பளத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, அப்படி எல்லாம் அப்பா பார்த்துப்பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாத, போய் உனக்கு பூ கட்டுற வேலை இருந்தால் ஏதாவது இருந்தால் பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போயிடுறாங்க. என்னடா பொண்டாட்டிகிட்ட சொல்லி கொடுத்து ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படியே வச்சுக்கங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவளை நம்ம வேலைக்காரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இனிமேல் அவன் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யவும் மாட்டா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ரோகிணியும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரோகிணி கிச்சனில் வேலை செய்ய போகிறாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பார்லரம்மா, உங்களுக்கு இனிமேல் சாப்பாடு வேணுமோ, மனோஜுக்கு என்ன வேணுமோ, துவைக்கிறதுலேருந்து சாப்பாடு செய்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க, தேவையில்லாமல் இனிமேல் இந்த மீனா கிட்ட ஏதாவது சொன்னீங்க வேலை சொல்கிறத பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்தோ வந்து வராதும் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவள் இல்லாதப்ப தானே காலையில் நீங்கள் எங்கள் அம்மாவில் சேர்ந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, இனிமேல் அவளை வந்து ஏதாவது பேசுனீங்கன்னா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதியும் ரவியும் வராங்க. ரவி, இனிமேல் வந்து கிச்சனில் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்களும் ஸ்ருதியும் 2 பேரும் சேர்ந்து பழக்குறவங்களும் சேர்ந்து எது வேணுமோ சாப்பாடு செஞ்சுங்க, இனிமேல் வந்து மீனா எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் செய்வா, வேறு யாருக்கும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து திடீர்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்த வீட்டில் அவள் போனால் போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கடைசியில் வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேலைக்காரி மரியாதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு, ஏன் காலையில் நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ அதை ஆண்டி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டு பற்றி அப்போ பழகுறல் கூட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு தேவைப்படும், எனக்கு வேணும்னா அதான் அவன் செஞ்சு கொடுப்பான், ரவி செஞ்சு கொடுப்பான், அப்படியே இல்லையா எனக்கு போர் அடிக்குதா நான் வெளியில் சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இவங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. வேண்டாம் மீனா, நீ பெருந்தன்மையாக எல்லாத்துக்கும் பண்ணுற, ஆனால் எல்லாத்துக்கும் உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுது, என்னென்னமோ பேசுகிறாங்க, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, என்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ண முடியும், நான் இப்போ என்னை வந்து யாராவது ஏதாவது பேசுகிறாங்கன்னா நீ சும்மா விட்டுருவியா, விட மாட்டியல்ல, அது மாதிரி தான் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, இப்போ தானே எனக்கு மன சந்தோஷமாக இருக்குது, மீனா இல்லாமல் நீ இருக்க மாட்டேன், நீ இல்லாமல் மீனாவும் இருக்க மாட்டா, அது 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மீனா அங்கே பாரு அவன் சொல்கிற மாதிரி இனிமேல் நமக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பாடு மட்டும் செய்யுமா, எல்லாத்துக்கெல்லாம் செய்யாத, எல்லாரும் ஷேர் பண்ணி வீட்டில் வேலையை செய்யணும், ஒருத்தர் செய்யாமல் நீ மட்டும் இந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுனால மற்றவங்களுக்கு உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியும் போல இருக்குது, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் அது மாதிரி எல்லாம் நீ இடம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் நான் வந்து இது செய்யலை, என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க ஆக்கி போடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, எனக்கு செய்யறதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்ய போகிறேன், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பெருந்தன்மையாக சொல்கிற, ஆனால் இங்கே இருக்கவங்களாம் தப்பாலாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு அதாவது நல்லவங்களுக்கு நல்லது செய்யலாம், கெட்டதாக யோசிக்கிறவங்களுக்கு நல்லது சொல்லணும் செய்யணுங்கிறது எந்த ஒரு அவசியம் கிடையாதுமா, யார் எப்படி இருக்காங்களோ அது போல் நம்மளும் வாழ்க்கையில் வளைஞ்சு கொடுத்து போயிடணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, எல்லோரும் என்னைத்தானே கெட்டவளாக்கி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நிற்கிறாங்க.